ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க, மஞ்சப்பொடி போட்டு, அப்போ தான் வாடை வராது. வேக வைக்கிறதுக்காண்டி தட்டி எடுத்துக்கலாம். சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 2 ஸ்பூன், சின்ன வெங்காயம் 5 எடுத்துக்கோங்க, 5 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா தட்டி எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1-2 தட்டி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். தட்டி எடுத்தாச்சு. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ பட்டை வகையில் போட்டுக்கலாம். பட்டை வகை போட்டதுக்கப்புறம் மட்டனை போட்டுக்கலாம். தட்டி வச்சுக்கிறத போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. சின்ன தக்காளி 1 வெட்டி போட்டுக்கலாம். தண்ணி 1 செம்பு ஊற்றி வேக வச்சுக்கிடலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வேகட்டும், மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கலாம். 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். சோம்பு கொஞ்சம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரைஞ்சி வரட்டும். சின்ன தக்காளி ஒரு 8 எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். 4 பல் பூண்டு எடுத்து போட்டுக்கலாம். வெட்டி வச்சிருந்த தக்காளியும் போட்டுக்கலாம். இது நல்லா வெந்து வரட்டும். மட்டனுக்கு ஏற்கனவே சேர்த்தாச்சு. இப்போ இந்த தக்காளி வெங்காயத்துக்கு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் உப்பு. தக்காளி வெங்காயம் நல்லா வெந்து வந்துருச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருக்கு. இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வேக வச்ச மட்டன் எடுத்து அதில் போட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. சக்தி மட்டன் மசாலா தான் நான் எடுத்திருக்கேன். இது டேஸ்ட் நல்லாயிருக்கும், நீங்களும் அதை எடுத்துக்கோங்க. தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. எனக்கு தேவை இது பாக்கெட் ஃபுல்லாக நான் போட்டுக்கிறேன். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா வேகட்டும். மட்டனுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன், கசகசா 1 ஸ்பூன், அரை மூடி தேங்காய் எடுத்துக்கிட்டேன். ஒரு பட்டை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா குறைன்னு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு வந்தாச்சு குறைன்னு. இப்போ ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிஞ்சிருச்சு, மட்டனும் நல்லா வெந்துச்சு. இப்போ மல்லித்தலை தூவி நம்ம கீழே இறக்கிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.